புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்களின் காதல் என்பது எதுவரை அந்த நாவல் தான் நம்ம சேனலில் போட போகிறோம். இந்த கதையில் பார்த்திங்கன்னா நாயகன் நாயகியும் எதிர்பாராமல் ட்ரெயினில் சந்திக்கிறாங்க. அவங்க உறவுன்னு தெரியாமையே அவங்க மனசுக்குள்ளே விரும்புகிறாங்க. ஆனால் வெளியில் சொல்லலை. அதே நேரத்தில் அவங்க உறவுன்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்க சேர முடிஞ்சிச்சா இல்லை சேர முடியலையா அப்படிங்கிறது தான் கதை. தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கூ குக்கூ கூ என்ற சப்தத்துடன் எக்மோரிலிருந்து கிளம்பியது பொதிகை எக்ஸ்பிரஸ். கிச்சு 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 என்ற தாளலயத்துடன் நகரத் தொடங்கியது. வந்தனா அவள் இருந்த கம்பார்ட்மெண்ட்டின் வாசலில் கம்பியை பிடித்தபடி நின்று அவளை வழியனுப்ப வந்திருந்த பாஸ்கரனுக்கு டாட்டா சொல்லி கொண்டிருந்தாள். டாட்டா, பை பை அப்பா. அவளின் உற்சாக கூவல் ரயிலின் சப்தத்தை மீறி எதிரொலித்தது. 1 மாத கால விடுமுறையை சித்தப்பா வீட்டில் கழிக்கப் போகும் நினைவில் அவள் மனதில் உல்லாசம் எட்டி பார்த்தது. அம்மா கிட்ட சொல்லிருங்க, கூவியபடி கையசைத்தவள் ரயிலுடன் இணைந்து ஓடி வந்த அந்த வாலிபனை கண்டதும் அப்பாவுக்கு டாட்டா சொல்வதை மறந்துவிட்டு அவனை ஆவென்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இந்த வேகத்தில் ரன்னிங் ரேஸில் ஓடினான்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ், கப்பு நிச்சயமா இவனுக்குத்தான். மனதுக்குள் அவனுடைய ஓட்டத்தை பாராட்ட வேறு செய்தாள். அவனோ அவளை பார்த்து சைகை செய்தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் ரயிலுடன் ஓடி வந்து அவளை கிண்டல் செய்வான். அதையும் அவளுடைய அப்பா பார்க்கும்படி செய்து வைக்கிறானே. அவளுடைய அப்பா அவளை பற்றி என்ன நினைப்பார்? மிஸ்டர் ஒற்றை விரலால் ஆள்காட்டி விரலை உயர்த்தி அவள் குரலையும் உயர்த்தி அதே நேரத்தில் அவளது பாதத்தை உரசி கொண்டு எதுவோ போனது. வந்தனா கால் விரல்கள் வலித்ததில் என்ற அலறலுடன் பாதத்தை பார்த்தாள். லேசாக சிராய்த்திருந்தது. ரன்னிங் ரேஸ் விட்டவனை பார்த்து ஆள்காட்டி விரலை உயர்த்தி காண்பித்ததற்காக அவன் எதையோ வீசி அவள் காலை உடைத்திருக்கிறான் என்று முடிவு கட்டினாள் வந்தனா. ஆத்திரத்துடன் எட்டி பார்த்தவள் நேருக்கு நேரா மோதனும், அதை விட்டுட்டு எதை கொண்டும் அடிக்கக்கூடாது என்று கத்த ஆரம்பித்தாள். இன்னும் கத்தியிருப்பாள். அதற்குள் அவன் கம்பார்ட்மெண்ட்டில் வாசலில் இருந்த கம்பியை பிடித்து ஒற்றை காலை ரயிலில் வைத்து பாய்ந்து ஏறிவிட்டான். ஏறியதோடும் இல்லாமல் நேருக்கு நேராக மோதனும் என்ற அரைக்கூவல் விடுத்தவளின் மீது நேருக்கு நேராக மோதியும் வைத்தான். அவன் மோதிய வேகத்தில் ரயில் பெட்டியின் உள்ளே சாய அந்த இடத்தில் நின்றிருந்த வந்தனா பின்னால் சாய்ந்தாள். தட் என்ற சப்தத்துடன் அவள் கீழே விழ அவள் மேலே விழுந்து தொலைத்தான். வந்தனா இமை கொட்டி விழித்தாள். இப்படி ஒரு மோதல் நிகழக்கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அவள் இமைகளை கொட்டி விழித்ததில் தெரிந்தது. அப்படி ஒரு புயல் வேக பாய்ச்சலுடன் அவன் அவள் மேல் தாவி வைப்பான் என்று அவள் கனவா கண்டாள். ஏண்டா கிண்டல் பண்றன்னு கேட்டது ஒரு குத்தமாடா? அவள் எழுந்து கொள்ள முனைந்தாள். அது முடியாமல் அவள் மேல் கனமான போர்வை போல அவன் விழுந்திருந்ததில் அவள் சுல்லென்று எரிந்து விழுந்தாள். மரியாதையா எழுந்திருச்சிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. இதை சொல்லியவளின் மனதுக்குள் உதைப்பு இருக்கத்தான் செய்தது. அவன் மரியாதையாக எழுந்து கொண்டால்தான் ஆயிற்று. இல்லையென்றால் என்ன நடந்துவிடும் என்று அவள் மனம் வேறு அவளிடம் கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவள் வயிற்றை கலக்கி வைத்தது. எழுந்திரிச்சு தொலைடா! அவள் மனதுக்குள் திட்டி தீர்த்தது. அவன் காதுகளில் விழுந்ததை போல அவன் எழுந்து நின்றான். அப்பாடி! அவசரமாக எழுந்து கொண்ட வந்தனா சர்வ ஜாக்கிரதையாக தள்ளி நின்று கொண்டு அவனிடம் சண்டைக்கு வந்தாள். என்ன மிஸ்டர், ஈவ்டிங்ஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இப்படி கேட்டவளை அவன் முறைத்து பார்த்ததில் அவளுக்கு ஏண்டா இது என்று ஆகிவிட்டது. அவள் பாட்டுக்கு தேமே என்று ரயிலில் ஏறி சமத்து பெண்ணாக அவளுடைய அப்பாவிற்கு கையாட்டி கொண்டிருந்தாள். அப்படி நின்று அறியா பெண்ணை ரயிலுடன் இணையாக ஓடி வந்து கவர் பண்ண முயன்றவன் அவன். அதற்கு அவள் எண்ணத்தை பெரிதாக கண்டித்து விட்டாள். ஒற்றை விரலை உயர்த்தி மிஸ்டர் என்று சொல்லிவிட்டாள். சைட் அடிக்கப்படும் பருவ பெண் இதை கூட சொல்ல மாட்டாளா என்ன? அவன் செய்த செய்கைக்கு அவள் அந்த எச்சரிக்கையை விடுக்காவிட்டால் வழியனுப்ப வந்திருந்த அவளின் அப்பா அவளை பற்றி என்ன நினைத்து கொள்வார்? அதனால் தானே அவ்வளவு ஹேண்ட்ஸமான ஒருவன் ரயிலின் ஓட்டத்துக்கு இணையாக ஓடி வந்து அவளை சைட் அடித்ததில் மனம் இனித்த போதும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவள் கோபப்படுவதை போல பாவனை செய்து அவனை மிஸ்டர் என்று எச்சரித்தாள். அதற்கு எதையோ எடுத்து வீசி அவளது கால் விரல்களை பதம் பார்த்தவன் அவன். அடிபட்டால் ஆத்திரம் வராதா? அந்த ஆத்திரத்தில் நேருக்கு நேராய் மோதனும் என்ற வார்த்தைகளை அவள் கொட்டிவிட்டாள். உடனே அவன் அதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு அவளுடன் நேருக்கு நேராய் மோதி விடுவதா? அந்த மோதலை அவள் தாங்குவாளா? அவள் எதனால் அவனிடம் அப்படி ஒரு அறைகூவலை விடுத்தாள்? ரயிலோடு ஓடி வந்து கொண்டிருப்பவனால் ரயிலுக்குள் நிற்பவளிடம் நேருக்கு நேராய் மோதிவிட முடியாது என்ற தைரியத்தில் தானே நிலைமை இவ்வாறு இருக்க அவள் அறைகூவல் விடுத்தாள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பெரிய ஜேம்ஸ் பாண்டு 007 போல ரயிலுக்குள் பாய்ந்து அவள் மீது நேருக்கு நேராக மோதி அவளை வீழ்த்தி அவள் மேல் வீழ்ந்தும் விட்டு அவள் என்னவோ தவறு செய்ததை போல அவளை அவன் முறைப்பது எந்த வகையில் நியாயமாகும்? ஈவ் டீசிங்கா? நானா?
உன்னையா? அவன் அலட்சியமாக உதட்டை சுளித்து அவளை ஏற இறங்க பார்த்த விகிதத்தில் அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. செய்கிறதையெல்லாம் செய்துவிட்டு கேள்வியை பாரு. மனதுக்குள் வெகுண்டாள். ஜோக் அடிக்காம உன் சீட்டை பார்த்து போய் உட்காரு என்று அதே அலட்சியத்துடன் அவன் சொன்னான். அத்துடன் இல்லாமல் அவளை முறைத்தபடி வாய்க்குள் முணுமுணுத்தான். அவையெல்லாம் அவளை திட்டும் வசவு வார்த்தைகள் என்று சர்வ நிச்சயமாக அவளுக்கு தோன்றியது. இவன் எதுக்கு என்னை திட்டான்? அவளுக்கு ஆற்றாமையாக இருந்தது. அவன் செய்து வைத்திருக்கும் அத்தனை வேலைகளுக்கும் அவள்தான் அவனை திட்ட வேண்டும். அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவளும் போனால் போகிறதென்று மன்னித்து தொலைக்க வேண்டும். இவையெல்லாம் நடக்காமல் வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறதே. அவன் மோதிய வேகத்தை உணர்ந்தவள் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அவனாவது மன்னிப்பு கேட்பதாவது. அவனை பார்த்தால் மன்னிப்பு கேட்கும் ரகமாகவும் தெரியவில்லை. திமிர் பிடித்தவன். அந்த திமிரி பிடித்தவன் மன்னிப்பு கேட்டு அவளும் பெருந்தன்மையாக மன்னித்தருள்வது என்பது நடக்கக்கூடிய ஒன்றா? அதனால் அவள் அப்பேற்பட்ட பேராசையை எல்லாம் கைவிட்டு விட்டாள். அந்த தடிமாட்டு தாண்டவராயன் அவள் மீது நேருக்கு நேராக மோதுகிறேன் பேர்வழி என்று அவனது மொத்த கணத்தையும் அவளை சுமக்க வைத்ததில் அவளது எலும்புகள் நொறுங்கும் தருவாய்க்கு சென்று நூலிலையில் தப்பி பிழைத்தன. கால் விரல்களின் வலியோடு எலும்புகளின் வலியும் சேர்ந்து கொண்டதில் பொறுக்க மாட்டாமல் தான் அவனிடம், என்னப்பா ஈவ்டீசிங் என்று புகார் பண்ண வேண்டுமா என்று கேட்டுவிட்டாள். வலி தாங்கியவள் அதை கூட கேட்க மாட்டாளா என்ன? இத்தனை கொடுமைகளையும் அவன் பண்ணிவிட்டு நியாயம் கேட்டவளை கண்ணெடுத்து சுட்டு பொசுக்கவா என்று பார்த்து வைத்தால் என்ன அர்த்தம்? அதிலும் அவளையெல்லாம் அவன் கிண்டல் செய்ய மாட்டான் என்ற வகையில் பேசி வைக்கிறானே. இவன் என்ன எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமா பண்ணிட்டான்? அவளுக்கு மனம் தாளவில்லை. நகைச்சுவை பேசாமல் வேலையை பார்க்க போக சொல்லிவிட்டு அவளை வாய்க்குள் திட்டி தீர்க்கிறானே. இந்த உத்தம புத்திரன் மனதுக்குள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்று கேள்வி கேட்காமல் அவள் எப்படி அவளுடைய இருக்கையை தேடி போவாள்? என்ன மிஸ்டர், செய்கிறதையெல்லாம் செய்துட்டு பெரிய நியாயவாதியை போல பில்டப் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நான் பேசுறது ஜோக்கா தெரியுதா? வந்தனா பொறிந்தாள். பேசாமல் போயிரு. நானே கடுப்பில் இருக்கேன். ஆமாம், தெரியாமல் தான் கேட்கிறேன். நீ டிக்கெட்டை வாங்கிட்டா இந்த ட்ரெயின் முழுவதையும் நீ சொந்தமாக விலைக்கு வாங்கிட்டா தான் நினைப்பா? கால்களை லேசாக ஆட்டியவாறு தோரணையாக அவன் கேட்டான். அவள் திகைத்தாள். இவன் ஏன் இப்படி கேட்டு வைக்கிறான்? அவளுக்கு புரியாத போதும் அவனுக்கு பதில் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்ற வேகத்துடன், அது உங்கள் நினைப்பு. நானாவது டிக்கெட் வாங்கிட்டு ரயிலை சொந்தம் கொண்டாடுறேன். நீங்கள் வித்தவுட்டில் நேருக்கு நேராக மோதின மகாராசனாச்சே என்றாள். வித்தவுட்டா? நானா? அவன் விழிகளை உருட்டினான். பின்னே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ரயிலோட வடி வந்து என்னை கிண்டல் பண்ணினதும் இல்லாமல் மிரட்ட வேறு செய்கிறீங்களா? கிண்டல் பண்ணினேனா? நானா? பின்னே உங்கள் குளோனிங் தான் வந்து கிண்டல் பண்ணிச்சா? அவன் யோசனையோடு தாடையை தடவியபடி அவளை ஏற இறங்க பார்த்து வைத்தான். எதற்காக அப்படி பார்த்து வைக்கிறான் என்று தன்னைத்தானே ஒரு தரம் பார்த்து கொண்டால் வந்தனா. எதை வைத்து உன்னை நான் கிண்டல் பண்ணினேன் என்று சொல்கிற? கண்கள் இடுங்க அவன் கேட்டான். பின்னே ரயிலோட ரன்னிங் ரேஸ் விட்டுக்கிட்டே என்னை பார்த்து கையை ஆட்டினா நீங்கள் எனக்கு டாட்டா சொல்லிடுங்கன்னு நான் நினச்சிக்கிறதன்மாக்கும். அதை கண்டித்ததுக்கு கல்லை விட்டெறிஞ்ச மகாராசனாச்சே நீங்கள். அவள் கால் விரல்களை தடவி கொண்டாள். கல்லா? இதுவா? அவன் குனிந்து தூக்கி காட்டியது கல்லை அல்ல, அழகான பெட்டியை. வந்தனா மீண்டும் இமை கொட்டி விழித்தாள். பெட்டியா? இதுவா? என் கால் விரலை பேர்த்தது? உங்கள் ஊரில் இதைத்தான் கல்லுன்னு சொல்லுவாங்களா? அவன் நிதானமாக கேட்டான். என்னமோ வாமா மின்னலுங்கிறதை போல விற்றுன்னு ஒன்று என் கால் விரலை பதம் பார்த்துக்கிட்டு போனது தான் தெரியும். நீங்கள் கல்லை கொண்டு அடிச்சிங்களா இல்லை பெட்டியை கொண்டு அடிச்சிங்களான்னு யாருக்கு தெரியும்? வந்தனா முணுமுணுத்தாள். ஹலோ, உன்னை அடிக்கன்னு ஒன்று பெட்டியை வீசி எறியலை. பெட்டியை உள்ளே போட்டுட்டு நான் கம்பியை பிடிச்சி ஏறி ஆகணும். அதனால தான் வீசினேன். நான் தான் வழி விடுன்னு சைகை காட்டிக்கிட்டே ஓடி வரேன்ல. உன் மரமண்டைக்கு அது உரைக்கலையா? என்னவோ நான் சர்க்கஸ் காட்டுறதை போல் ஆணி என்னையும் என் ஓட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு விலகாமல் நிற்கிற. உன்னையெல்லாம் ட்ரெயினை விட்டு வெளியில் தூக்கிட்டு கடாசி இருக்கணும். அவன் பார்த்த பார்வையில் அந்த உத்தேசம் இருந்ததில் வந்தனா பதறி போய் பின்னால் நகர்ந்து கொண்டாள். என்னது? பின்னே? உனக்குத்தான் பின்னே பின்னேன்னு பின்பாட்டு பாட தெரியுமா? எனக்கு தெரியாதா? டயத்துக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் பிடிச்சிட்டல. உனக்கு அந்த திமிரு. கடைசி செகண்டில் ஓடி வருகிறவனை பார்த்தா வேடிக்கை பார்க்க தோணுது. அவனும் அவளுடன் ரயில் பயணம் செய்ய வந்தானா? இது ஏன் எனக்கு தோணாமல் போச்சு? வந்தனாவுக்கு தன் தலையில் தானே குட்டி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதில் குட்டப்போன கையை நிறுக்கி கொண்டாள். அவன் அதை சுவாரஸ்யமாக பார்த்து வைத்ததில் உதட்டை கடித்து கொண்டாள். வாசலில் தானே நிற்கிற? ஓடி வருகிறவனை நீட்டுற பெட்டியை வாங்கி உள்ளே போட்டுட்டு அவனுக்கு கை கொடுக்கலாம்னு மனசில் தோணுச்சா? அந்தளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி. அவன் சொல்லி காட்டியதில் அவளுக்கு முகம் சிவந்து போனது. எனக்கு தோணலை. முகம் கன்ற சொன்னாள்.
தோணாதில்லை. எப்படி தோணும்? அதெல்லாம் மண்டையில் மசாலா இருக்கிறவங்களுக்கு தான் தோணும். உனக்கு தோணாது. போகுது போ. உன்னிடம் நான் அது ரெண்டையும் எதிர்பார்க்கல. வழியை விட்டு தொலைன்னு தானே சைகை செஞ்சேன். நீ அதையும் செஞ்சு தொலைக்காமல் ஒட்டுமொத்த வழியையும் ஒற்றையாளாக மறைச்சு நின்றுக்கிட்டு சண்டை போட்டால் நான் ட்ரெயினை பிடிப்பேனா இல்லை உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பேனா? எதனால் அவன் அவளை முறைத்து பார்த்துவிட்டு வாய்க்குள் திட்டி தீர்த்தான் என்பது புரிந்துவிட வந்தனா நாக்கை கடித்து கொண்டாள். இதில் இவங்க காலை போர்க்க கல்லை தூக்க போட்டானா. நேருக்கு நேராக மோதுறதுக்காக ரயிலுக்குள்ளே ஏறினேனா. என்னம்மா சீன் கிரியேட் பண்ணுற? நீ பேசாமல் சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுத போயிருக்கலாம். அவன் பரிந்துரை செய்ய யார் பார்க்கிறது என்று அவள் கேட்டு வைத்தாள். அது ப்ரொடியூசரோட தலைவிதி என்றவன் அவளை தாண்டி நடந்தான். அப்போ நீங்கள் தான் பணம் எடுக்கணும். அவள் அவனை தொடர்ந்தாள். பழி தீர்க்கணுங்கிற முடிவோட தான் நீ இருக்கிற என்றபடி அவன் உட்கார்ந்த சீட்டை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் உட்காருக்கிறீங்க என்று கேட்டாள். ஏன்னா இதுதான் என்னோட சீட்டு. அவன் பெட்டியை சீட்டுக்கடியில் தள்ளிவிட்டு வாகாக சாய்ந்து அமர்ந்து காலை நீட்டி கொண்டான். இது எப்படி உங்கள் சீட்டாகும்? வந்தனா விடாமல் வழக்காடித்தாள். நீ என்ன என் கூட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கிற? அவன் எரிந்து விழுந்தான். அப்படி ஒரு நேர்த்தி கடங்க எனக்கு. இது என்னோட சீட்டு. வந்தனா அவனுடைய சீட்டுக்கு எதிர் சீட்டை காண்பித்தாள். அவன் புருவங்களை உயர்த்தினான். வச்சுக்க, நான் என்ன உன் சீட்லையா உட்காந்துருக்கேன்? அதை எப்படி கரெக்டாக எனக்கு எதிர் சீட்டில் நீங்கள் உட்காருவீங்க? இதே கேள்வி நானும் உன்னை பார்த்து கேட்கலாம் இல்லையா? அவன் நிதானமாக கேட்டான். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. திரைப்படத்தில் நடப்பதை போல அந்த சூழல் இருப்பதாக அவள் உணர்ந்தாள். அவளுக்கு எதிர் சீட் தான் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நம்ப அவள் மனம் மறுத்தது. வேணும்னா வாசலில் ஒட்டியிருக்கிற பெயர் பட்டியலில் கதிரவன்கிற பெயர் இருக்கான்னு பார்த்துட்டு வா. அவன் ஓய்வாக சரிந்து கொண்டான். அவளாலும் ஏன் அதைப்போல் ஓய்வாக ஒரு இடத்தில் உட்கார முடியவில்லை என்று அவள் மனம் குமைந்தாள். எதற்கும் இருக்கட்டுமென்று அவன் பாராதபோது வாசல் பக்கமாக நழுவி பெயர் பட்டியலை பார்த்து விட்டு வந்தாள். கதிரவன் என்ற பெயர் இருந்தது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அவளை பார்க்காமல் கையில் இருந்த பிஸ்னஸ் மேஷினை பார்த்தபடியே விழி உயர்த்தாமல் அவன் கேட்டான். அவன் அவளை பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறான் என்பதில் அவளுக்கு வெட்கமாகிவிட்டது. நான் ஒன்றும் நேம் லிஸ்ட்டை பார்க்க போகலை, காத்து வாங்க போனேன். வந்தனா சமாளிக்க முயன்றாள். அவளது உதட்டை வளைத்து கேலிச்சிரிப்பு அவளை இம்சை செய்தது. அவள் வேடிக்கை பார்க்க போய் கடைசியில் அவன் அவளை வேடிக்கை பார்ப்பதை போல ஆகிவிட்டதை நம்பிட்டேன். அவன் குரலே அவனது நம்பாமையை அறிவித்தது. போடா, நீ நம்பினால் எனக்கு என்ன, நம்பாவிட்டால் எனக்கு என்ன? வந்தா ரோசத்துடன் அவள் சீட்டில் சரிந்து அமர்ந்தாள். கடந்து போன ஊர்களையும் மின்கம்பங்களையும் கண்ணாடி மறைத்த ஜன்னலின் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். எதேச்சையாக திரும்பிய போது அவளை அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இவனுக்கு என்னை பார்த்தால் எப்படி இருக்கு? அவளின் மூக்கு நுனியில் கோபம் வந்து அமர்ந்து விட்டது. அவனிடம் ஆக்ரோஷமாக வினவிய போது அவன் மறுக்காமல் ஆமாம் அப்படித்தான், அவன் அவளை வேடிக்கை தான் பார்த்தான் என்று சொன்னான். அதற்காக இப்போது என்னங்கிற என்ற வினாவை எழுப்பாமல் உன்னை பார்த்தால் ஸ்கூல் கோய்ஸ் சில்ட்ரனை போல இருக்கே என்று வினவி வைத்தான். சில்ட்ரனா? அவள் முகம் விளக்கெண்ணெயை குடித்ததை போல ஆகிவிட்டது. அவளை போன்ற அழகான யுவதி ஒருத்தியை அவள் அழகு என்பதை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றாலும் உலகம் ஒப்புக்கொள்ளுமே. அவளுக்கு அது போதாதா? அவனை போன்ற மட்ட கேவலமான தோற்றத்தை கொண்ட ஒருவன். இதை நினைக்கும் போதே அவளது மனசாட்சி அடி பாவி என்று அலறி வைத்தது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அவள் அவனை மகா ஹேண்ட்ஸமான ஒருவன் என்று விழியகல பார்வையிட்டதை கனகாரியமாக நினைவுபடுத்தி வைத்தது. அவள் சொல்வது அபாண்டம் என்ற உண்மையை பிட்டு பிட்டு வைத்தது. அவள் போ மனசாட்சி என்று அதை புறம் தள்ளிவிட்டு தன் நினைவை தொடர்ந்தாள். குழந்தை என்று வர்ணிப்பதா? அந்த வர்ணனையும் வேலை மெனக்கட்டு அவளிடமே சொல்வதா? அவன் அதற்கும் ஆமாம், அதுக்கு இப்போ என்னங்கிற என்று கேட்டு வைத்தான். அது போதாது என்று. எந்த ஸ்கூலில், என்ன கிளாஸ் படிக்கிற பாப்பா என்றும் துணை கேள்வி ஒன்றை கேட்டு வைத்தாள். இவன் என்ன இப்படி கேட்டு வைக்கிறான்? வந்தனாவுக்கு உண்மையிலேயே அவளை பார்த்தால் பள்ளிக்கு செல்லும் பாப்பாவை போல்தான் இருக்கிறதா என்ற கவலை வந்துவிட்டது. அவள் கடந்து போகும் மின்கம்பங்களை மறந்துவிட்டு கைப்பையில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எப்படியாவது எடுத்து முகம் பார்த்து விட வேண்டுமே என்ற கவலையில் ஆழ்ந்தாள். அவன் அதை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு விதமான நமட்டுச் சிரிப்புடன் அவளை வேடிக்கை பார்ப்பதை தொடர்ந்தான். அவள் முகத்தில் வந்து அமர்ந்திருந்த மலையளவு கவலையில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவள் அவனை வசீகரித்தாள். உண்மையிலேயே இவள் குழந்தைதான். அவன் அவளை பார்க்க தோதா திரும்பி அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். கண்ணாடி பார்க்கும் கவலையில் இருந்த வந்தனா அதை பார்த்துவிட்டு பல்லை கடித்தாள். அதை கண்டு கொண்ட கதிரவனோ புருவங்களை உயர்த்து என்ன ஆச்சு என்று வெகு அக்கறையாக விசாரித்து வைத்தான். குழந்தை அழுகுது. அவள் வெடுக்கென்று பதில் சொன்னாள். உட்வாட்ஸை உன் வீட்டில் கொடுத்து அனுப்பலையா? அவன் சிரிக்காமல் வினவி வைத்தான். அவளுக்கு உட்வாட்ஸ் தேவைப்படும் என்பதை அவள் வீட்டில் உணரவில்லையாம். பாவம் குழந்தை வழியில் அழுது வைக்குமே என்று அவர்கள் நினைத்து வைக்கவில்லையாம். அவன் எடுத்து சொன்ன விதத்தில், உங்களைப் போல ரயிலில் மீட் பண்ணுற மகானுபாவர் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு என் வீட்டில் விட்டிருப்பாங்க என்றால் வந்தனாம். அடடா! கதிரவன் வருத்தப்பட்டான்.
இது எதுக்கு வந்தனா சந்தேகமாக அவனை பார்த்தாள். ரயில் பயணத்திலே இப்படி ஒரு குழந்தையை மீட் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் உட்வார்ட் ஸ்கிரைப் வாட்டரை வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போதும் அவன் சிரிக்கவில்லைதான். மாறாக அவன் கண்கள் அவளை பார்த்து சிரித்தன. கோபத்தில் நுனி மூக்கு வர சிவக்க அதை உறிஞ்சியபடி அவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த அழகான இளம்பெண்ணின் சௌந்தரியத்தில் அவன் மனம் லேசான மயக்கம் கொள்வதை அவனால் உணர முடிந்தது. கதிரவன் அவளிடம் விளையாட விரும்பினான். சற்று முன்பு ரயிலில் ஏறும் வரை அவனிடம் குடிகொண்டிருந்த அத்தனை களைப்பும் நிர்பந்தங்களும் உளைச்சல்களும் அவனை விட்டு விலகி ஓடியதை போல அவனுக்கு இருந்தது. ரயிலில் ஏற ஓடி வந்தவனை பார்த்து ஒரு விரலை உயர்த்தி எச்சரிக்கை செய்த அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் அவன் மனம் ஐயம் கொண்டது. அவன் கதிரவன், கதிர் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் முதலாளி. அவனுடைய அம்மா வாணியின் கூற்றுப்படி சொல்வதானால் நிற்க நேரமில்லாமல் கால்களில் சக்கரங்களை கட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவன். அவனுடைய அப்பா சாணக்கியனின் வாக்குப்படி சொல்வதானால் தகப்பனுக்கே பாடம் சொல்லும் சுப்பிரமணியன். அவனுடைய தங்கை கார்த்திகாவின் பார்வையில் வழி சொல்வதானால் இளம் பெண்களை பித்து பிடிக்க வைத்து மயக்கும் பேரழகன். நீ ஏன் காலேஜ் பக்கம் வராதே அண்ணா? ஏண்டி? போங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் என் காலேஜ் பக்கம் வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட ஆரம்பிச்சிடுறாளுங்க. பாருடா, இதை நீ சொல்லவே இல்லை பத்தியா? யார் எத்தனை பாக்கெட் சொல்லிவிட்டாங்க? புள்ளி விவரத்தோட சொல்லு, நான் கணக்கு பண்ணுறேன். அண்ணா வேணாம், நீ தப்பாகவே கால்குலேட் பண்ணுற பத்தியா? நான் பக்கெட் கணக்கே சொன்னேன் கார்த்திகா. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் அண்ணன்கிட்ட கடலை போட நினச்சா அதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? அதை ஏண்டாடி கேட்குறீங்க? அத்தனை பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. எனக்கு வேறு வேலையே இல்லையா? நான் தான் காலேஜ் ஃபஸ்ட்டு. இவன் வந்தால் என்னோட ஸ்டார் இமேஜ் போயிடுது. இவனோட தங்கைன்னு இவனோட ஸ்டார் இமேஜ் வந்து என் மேலே ஒட்டிக்க பார்க்குது. விடு கார்த்திகா, இலகுவாக சொன்னான் கதிரவன். அவன் முகத்தில் விளையாட்டுத்தனம் மறைந்து தீவிரம் வந்திருக்கும். அவர்களிடம் ஒரே ஒரு பொய்யை சொல்லிப்பார், அதுக்கப்புறமா உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்ன பொய்யை சொல்கிற? என் அண்ணனுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ். இனி அவன் முதலிலே இருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். பண முதலீட்டுக்கு ஃபைனான்சியரை தேடிக்கிட்டு இருக்கான். உங்களில் யார் அவனுக்கு ஃபைனான்ஸ் பண்ண தயாராக இருக்கீங்களோ அவங்க முன்னால் வாங்க, என் அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அவனு இப்பேற்பட்ட உதவிக்கரத்தை தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. அதுக்கு பின்னால் யாராவது என்னை நினச்சி சொல்லிவிட்டாங்கன்னா அப்போ சொல்லு. நீ இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா என்ன, நானே நேரில் வந்து இன்ட்ரடியூஸ் அளிக்கிறேன். அந்த கஷ்டமே உனக்கு இருக்காது. ஒரு ஆள் கூட உன்னை திரும்ப பார்க்காது. உன்னோட அட்ராக்ஷனே உன் மேலே இருக்கிற அந்த ஹீரோ இமேஜ் தான். அது போயிடுச்சுன்னா யார் உன்னை திரும்பி பார்க்க போகிறாங்க? தெரியுதுல்ல? அப்போ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிற வழியை பாரு. ஆனால் ஒன்று கார்த்திகா, என்ன அப்படியும் என்னை நினச்சி ஒரு ஆள் சொல்லிவிட்டானா அவள் தான் என்னோட ஆள். அப்போ ஒரு ஆள் கூட உன் ஆளாக மாற மாட்டாங்க. காலம்புறாவும் நீ கட்டை பிரம்மச்சாரி தான். அந்த அண்ணன் தங்கையின் பேச்சை அமைதியாக கவனித்து கொண்டிருந்த சாணக்கியன் தாடையை தடவினார். அவர் விழிகளில் ஏதோ யோசனை வந்தது. இது சரியான மெத்தேடு இல்லை கதிர் என்றார். எதை சொல்கிறீங்க டாடி? உன்னை அடையாளமில்லாதவனா ஆக்கிக்கிறது. அதுக்கு பதிலாக உன் தங்கையிடம் இப்படி சொல்லலாம். எப்படி? உன் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா அல்லது கூடுதலாவோ இருக்கிறவங்களை மட்டும் உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு வேறு மாதிரி பேச்சுக்கு கூட ஏன் பேசணும்? அவரே சாணக்கியன். அவர் பிறக்கும்போதே எப்படித்தான் பொருத்தமான பெயரை பார்த்து அவருக்கு வைத்தார்களோ என்று வாணி அடிக்கடி அழுத்து கொள்வாள். சாணக்கியன் தன் சாணக்கியத்தனத்தை வியாபாரத்தில் மட்டுமல்லாது வீட்டிலும் அவ்வப்போது பிரயோகிப்பார். அதில் அவருக்கு குடும்பத்தாருக்கும் அடிக்கடி சொற்போர் மூண்டுவிடும். அன்றும் அதே போல் சொற்போர் மூண்டுவிட்டது. அது முடிய வெகு நேரமாகி விட்டது. கதிரவன் அதிகமாக வாக்குவாதம் செய்யாமல் தோலை குலுக்கிவிட்டு போய்விட்டான். அண்ணன் அதோட பிஸ்னஸ்லேயே உங்களோட ஒப்பீனியனை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் என்னடானா அதோட பர்சனல் லைஃப்லேயே ஒப்பீனியனை சொல்லி வைக்கிறீங்க. அது கேட்டுக்கும்னு எனக்கு தோணலை டாடி. கார்த்திகா சொல்லிவிட்டு போனதை நினைத்தபடி உட்கார்ந்திருந்தவரை விரோதமாக பார்த்தால் வாணி. ஏண்டி என்றார் சாணக்கியன். உங்கள் சாணக்கியத்தனத்தை மூட்டை கட்டி உங்கள் கூடயே வச்சுக்கோங்கன்னு எத்தனை தரம் தான் சொல்கிறது? இப்போ பாருங்க, அவன் கோவிச்சுக்கிட்டு போகிறான். அப்படி அவன் உன்கிட்ட வந்து சொன்னானா? உங்களுக்கு தான் எதையும் வாய் திறந்து சொல்லணும். பெத்தவளுக்கு அப்படி இல்லை. பிள்ளை முகம் வாடி சைலண்டாக போனாலே ஏதோ அவன் மனசில் ஒளிஞ்சிருக்குன்னு புரிஞ்சிடும். ஆமாம், பூதம் வந்து அவன் மனதில் ஒளிஞ்சிருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்ட. பூதமெல்லாம் உங்கள் மனசில் தான் வந்து ஒளியும். என் மகன் மனசில் எல்லாம் தேவதை தான் வந்து இருக்கும். பணக்கார தேவதையாக இருந்தால் சரிதான். அதுலேயும் பணமா? ஏங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? அது என்ன தேவைக்கு? அப்படிதான் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கும் சாணக்கியன் பரம்பரை பணக்காரனான். தனக்கு சம்மதம் இல்லாத எவரோடு நின்று பேச மாட்டார். கதிரவனும் அப்படித்தான். யாராலும் சில குணங்களில் அவன் சாணக்கியனுக்கு எதிர்குணத்தில் இருந்தான்.
சின்னஞ்சிறு வயதிலேயே அவன் சுயத்தை விரும்பிவிட்டவன். வளர்ந்த பின்னாலும் சாணக்கியனின் நிழலிலே ஒன்றிக் கொள்வதை தவிர்க்க ஆரம்பித்தான். அவனுடைய நண்பனுடன் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பித்தான். அவன் பணத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணுறதா சாணக்கியன் ஆட்சேபித்தார். இது என்னை நம்பி அவன் ஆரம்பித்த கம்பெனி டாடி. இந்த ஃபீல்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. பணம் அவனுடையது, மூளையும் உழைப்பும் என்னுடையது. இதை எதுக்காக அடுத்தவனுக்கு நீ செய்து கொடுக்கணும்? நம்ம கம்பெனிலேயே செய்யலாமே. அங்கே நான் சாதிக்க முடியாதுப்பா. ஒரே வரியில் தன் மறுப்பை சொல்லிவிட்டான் கதிரவன். சாணக்கியனின் முகம் இருண்டு விட்டது. நெடுநாள் வரை அவரும் கதிரவனும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. அவனை அவன் வழியிலேயே விடுங்க என்றாள் வாணி. எனக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்றார் சாணக்கியன். வாணி எந்த பக்கம் பேசுவாள்? கதிரவனின் பக்கம் மிக தெளிவானதாக இருந்தது. அவன் தந்தையின் விரல்களை பற்றி நடைபயிலும் குழந்தையாக இருக்க விரும்பவில்லை. சாதனை படைப்பானாக இருக்க விரும்பினான். நம்ம கம்பெனிக்கு வந்தால் நான் சுயமா எதையும் செய்ய முடியாதுமா. டாடி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்தாகணும். என்னை கதிரவன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மிஸ்டர் சாணக்கியனோட சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்தில் அந்த அடையாளம் எனக்கு பெருமைதான்மா. பிஸ்னஸ்னு மறப்ப எனக்குன்னு தனி அடையாளம் இருக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. சாணக்கியனிடம் இந்த விவரம் போனபோது வியாபாரம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஒன்றல்ல என்றார். அவரின் கண்காணிப்பு இல்லாமல் அவனால் எதையும் சாதித்துவிட முடியாது என்றார். அவருடைய அப்பா அவரிடம் ஒப்படைத்த தொழிலை எப்படியெல்லாம் அவர் விருத்தி செய்தார் என்பதை ஆதாரங்களுடன் அவர்களின் முன்னால் வைத்தார். கதிரவனிடம் அவனுடைய தொழில் திறமையை நிரூபிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை. அவன் தன் உழைப்பையும் மூளையையும் மட்டுமே நம்பி களத்தில் இறங்கினான். மிக பெரு வெற்றியையும் சந்தித்தான். முதலீடு செய்த நண்பன் வேறு ஒரு தொழிலில் விரும்பிய போது அவன் கம்பெனியின் போட்டிருந்த பணத்தை லாபத்துடன் திருப்பி கொடுத்தான். கம்பெனி கதிரவனுக்கு மட்டும் சொந்தமானது. சாணக்கியன் தாடையை தடவினார். அவரிடமிருந்து ஒற்றை ரூபாயை கூட எதிர்பார்க்காமல் சுயமாக தன் காலில் நின்று ஒரு கம்பெனிக்கு முதலாளியாகிவிட்ட கதிரவனின் பராக்கிரமத்தில் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். வலியே போய் அவனிடம் வாழ்த்துக்களை சொல்ல மனத்தாங்களை சரி செய்து கொண்டார். அவன் எதை சொன்னாலும் மறுக்காமல் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தார். உங்க டாடி பக்கா அரசியல்வாதிடி. ஜெயிச்சிக்கிற கட்சி கூடத்தான் எப்பவும் கூட்டணி வச்சுக்குவார். வாணி கார்த்திகாவிடம் கிண்டலடித்தாள். அது உண்மை என்பதில் கார்த்திகாவும் தாயுடன் கூட்டணி போட்டு கொண்டு சிரித்தாள். சாணக்கியனின் கணிப்பு சரியானதாக இருந்தது. அவரிடமிருந்து ஒற்றை ரூபாயை கூட வாங்காமல் ஒரு கம்பெனிக்கு சொந்தமாகி விட்ட கதிரவன் விஸ்வரூபம் எடுத்தான். அவனுடைய ஒற்றை கம்பெனி கதிர் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக மாறியது. கதிரவன் வளர்ந்தான். படு வேகமாக அவன் வளர்ச்சியில் சாணக்கியனே அரண்டு போனார். சாணக்கியா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டியின் மகன் என்பது மறக்கப்பட்டு கதிர் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டி கதிரவன் என்ற பெயர் எழுந்து நின்றது. சாணக்கியன் கலந்து கொள்ளும் பார்ட்டிகளில் இவர்தான் கதிர் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டி கதிரவனோட அப்பா என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். சாணக்கியன் அவற்றை ரசிக்கவில்லைதான், மனதுக்குள் எரிச்சல் பட்டார்தான். ஆனாலும் அதை மறைத்து கொண்டு வெளியில் புன்னகைத்து அந்த அறிமுகத்தை விரும்பி வரவேற்பதை போல நடித்தார். அவர் மனதில் புழுக்கம் உருவானது. அவரின் கம்பீரம் சரிவதை போல அவர் உணர்ந்தார். கதிர் கதிர் கதிர், எங்கும் கதிரவனை பற்றிய பேச்சுதான். கதிரவன் நிற்காமல் சுழல துவங்கினான். நள்ளிரவுக்கு மேல் வீடு திரும்பி விடுவதற்குள் ஓடிவிடுகிறவனை பார்த்தபோது இந்த உழைப்பு உழைக்கிறானே என்று அவருக்கு பொறாமையாக இருந்தது. இவ்வளவு வேகம் வேண்டியதில்லை கதிர், அக்கறைப்படுவதை போல சொல்லி பார்த்தார். கதிரவன் காது கொடுத்து கேட்கவில்லை. ஐ ஹாவ் நோ டைம் டாடி என்றபடி ஓடுகிறவனை பார்த்தவருக்கு எனக்கு மட்டும் நேரம் இருக்கா என்று தோன்றி வைத்தது. அந்த கோபத்தையே அப்படியே மனைவியிடம் காண்பித்தார். ஏண்டி, உன் மகனுக்குத்தான் வேலை இருக்கு, எனக்கு இல்லையா? ஈரத்தலையை சுற்றி துவாலையை இறுக்கிக் கொண்டு நெற்றியில் குங்குமம் கையில் பூக்குடையிலுமாக பூஜை அறைக்குள் நுழையும் வாணி காலை நேரத்தில் கணவர் கேட்கும் அறிவார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மௌன பார்வை பார்த்துவிட்டு பூஜையை ஆரம்பித்து விட்டாள். இவ கூட என் கேள்வியை மதித்து பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எரிச்சலுடன் டிவியை உயிர்ப்பித்தார். அது என்னடா பொல்லாத வாழ்க்கை என்று பாடி அவரை சோதித்து கொண்டிருந்தது. ஜாகிங் ட்ரெஸ்ஸோடு மாடியிலிருந்து இறங்கி வந்த கார்த்திகா, ஜாடி ஜாகிங் வரல என்று வியப்புடன் கேட்டார். ஏன், உன் அண்ணனை கூட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே? சாணக்கியா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டி நான். காட், அம்மா டாடிக்கு என்ன ஆச்சு? கார்த்திகா பூஜை அறையை பார்த்து குரல் கொடுத்தார். சாம்பிராணி புகையின் மத்தியிலிருந்து வெளியே வந்த வாணி கடுப்பாக தந்தையையும் மகளையும் பார்த்துவிட்டு, சாமியை கூட நிம்மதியாக கும்பிட முடியாதா இந்த வீட்டில் என்று கேட்டுவிட்டு போனாள். அந்த கேள்வியை எதற்காக அவரை பார்த்து கேட்டு வைக்க வேண்டும் என்று கோபம் கொண்டார் சாணக்கியன். ஏன், இந்த கேள்வியை என்னை பார்த்து தான் கேட்பியா? உன் மகனை பார்த்து கேட்க மாட்டியா என்று சமையலறை இருக்கும் திசையை பார்த்து சப்தம் போட்டார். சும்மா இருங்க டாடி, காலையில் காப்பி கட்டாகிற போகுது. ஜாகிங் தான் வரமாட்டிங்கன்னா மார்னிங் காப்பியும் கட் பண்ண போறீங்களா? இட்ஸ் நாட் பேட் டாடி. கார்த்திகா கவலைப்பட்டாள். உன் கவலை உனக்கு, சாணக்கியன் மகளை முறைத்தார்.
வேற என்ன செய்ய டாடி, நீங்கள் தான் எனக்காக கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. சலிப்புடன் சோபாவில் உட்கார்ந்தாள் கார்த்திகா. அவளுடைய பயம் மெய்யாகிவிட்டது. கையில் காப்பி கோப்பை இல்லாமல் சமையலறையை விட்டு வெளியே வந்த வாணி மகளை பார்த்து, கார் சாவி எங்கேடி என்று கேட்டாள். என் காரம்மா, அந்த சாவி மாடியில் என் ரூமில் இருக்குதே என்றாள் கார்த்திகா. போய் எடுத்துட்டு வா, வாணி கட்டளையிட்டாள். ஏம்மா, உன் அண்ணனோட கம்பெனிக்கு போய் கேள்வி கேட்டுட்டு வரணும். இப்போ கார் சாவியை கொடுக்க முடியுமா முடியாதா? வாணிக்கு கார் ஓட்ட தெரியும். கார்த்திகா காலை காப்பிக்கு வேட்டு வந்து விட்டதே என்ற கவலையுடன் தந்தையை பார்த்தாள். அவர் மனைவியை அதட்டினார். அவனை போய் என்ன கேள்வி கேட்க போற? நீங்கள் தானே இந்த கேள்வி உன் மகனை பார்த்து கேளுன்னு சொன்னீங்க. அவன் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறான். என் பிள்ளை தான் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கானே. அதான் ஒரு நடை அவன் கம்பெனிக்கு போய் நீங்கள் கேட்க சொன்னதை கேள்வி கேட்டுட்டு வரேன். வாணி பிடிவாதம் பிடித்தாள். நீங்கள் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க கூடாதா டாடி என்று கார்த்திகா தலையை பிடித்தாள். கடைசியில் அவனை பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டியதுதானே என்று சொல்லிவிட்ட குற்றத்திற்காக மனைவியின் பலத்த கண்டனத்திற்கு ஆளானார் சாணக்கியன். இந்த கண்டனத்தை கார்த்திகாவும் ஆதரித்ததில் அவருக்கு நெஞ்சுவலி வந்தது. நானும் பொறுத்து பார்த்துட்டேன். எப்போ பாரு என்னவோ இவரோட தம்பி கூட போட்டி போடுறதை போல எதுக்கெடுத்தாலும் கதிர் கூடவே போட்டி போடுறீங்க. பெரிய மனிதனாய் லட்சணமாக உங்களுக்கு இருக்க தெரியலை. வாணி பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்கள் வாயிலையும் ஊர் வாயிலையும் விழுந்து எழுந்திருக்கிற என் மகன் பத்திரமா இருக்கணும். கல்லடியை கூட தாங்கிக்கலாம், கண்ணடியை தாங்க முடியாது. கடைசியில் அவர் தனது மகனை பார்த்து கண் வைக்கிறதாக ஆகிவிட்டாரா? சாணக்கியனால் அந்த குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த நேரத்தில் வாணி அந்த வார்த்தைகளை சொன்னாலோ அந்த மாத இறுதியில் கம்பெனியிலிருந்து வந்த கதிரவன் மாடிப்படிகளில் ஏறியும் போது மயக்கம் வந்து நடை பிறண்டு சரிந்தான். கதிர் கதிர் வாணி பறந்தோடி வந்து மகனை தாங்கி கொண்டாள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள். ஏகப்பட்ட பரிசோதனைகளுக்கு பின்னால் அவனுக்கு அத்தியாவசியமானது ஓய்வுதான் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். கம்ப்ளீட் ரெஸ்ட், அதுதான் இவருக்கு இப்போ தேவை. கண்டினியூஸாக டே நைட்னு உழைச்சிருக்கார். மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கலைன்னா என்ன ஆகுமோ அதுதான் இப்போ ஆகியிருக்கு. இம்மிடியேட்டாக இவர் ரெஸ்ட் எடுத்தாகணும். டாக்டர்களின் ஆலோசனையில் சாணக்கியனின் முகத்தில் ஒளிர்ந்த ஒளிர்வை வாணியால் மன்னிக்க முடியவில்லை. உங்கள் பார்வைப்பட்டு தான் என் மகனுக்கு இப்படி ஆகிருச்சு என்று சொல்லிவிட்டாள். ஒரு தகப்பனா அவனிடம் உழைப்பை குறைச்சிக்கன்னு சொன்னேன். அது தப்பா வாணி? நான் சொன்னதை அவன் காதிலே போட்டுக்கல. நான் தன் போக்கில் உழைச்சான். இப்போ என்ன ஆச்சு பாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய அளவுக்கு போயிருச்சா இல்லையா? ஆஹாஹா, இதில் உங்களுக்கு தான் எத்தனை திருப்தி. வாணி பேசாதீங்க. டேய் கதிர், இவர் கண் பார்வையில் இருந்தால் உனக்கு ரெஸ்ட் கிடைச்சாதுடா. உடம்பும் தேராது. பேசாமல் ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போயிட்டு வா. வாணி கோபத்தில் தான் சொன்னாள். அதற்கும் சாணக்கியன், இந்த மழை காலத்தில் ஊட்டி கொடைக்கானலுக்கா போவாங்க? அதுக்கு குற்றாலமலை பக்கம் போனாலாவது கொற்ற அருவியில் குளிச்சுட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டார். அப்போ என் மகனுக்கு மூளை சூடேறிடுச்சு. குற்றால அருவியில் எலுமிச்சம்பழத்தை தலையில் பிழிஞ்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு விட்டு வரட்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று ஆரம்பித்து பிழுவென பிடித்து கொண்டார். அவர்களின் சண்டை தீருகிறபடியாக தெரியவில்லை. கார்த்திகா அந்த சூழலில் இருந்து தப்பித்து போய்விடும்படி தமையனுக்கு அறிவுரை கூறினாள். உனக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ணா. அது இந்த வீட்டில் உனக்கு கிடைக்காது. இவங்க சண்டை போடன்னு சொன்னாலும் உனக்கு தோதான யோசனை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்க தோதான ஊர் குற்றாலம் தான். பேசாமல் அங்கே போயிரு. உனக்கு பிடிச்ச உன் அக்காவும் அங்கே தான் இருக்காங்க. கார்த்திகாவின் வார்த்தைகளில் குற்றாலத்துக்கு கிளம்பும் முடிவை எடுத்து விட்டான் கதிரவன். ஏன் கதிர், அம்மா உன்னை பார்த்துக்க மாட்டேனா? வாணிக்கு அழுகையே வந்து விட்டது. உங்கள் அக்கா தான் உன்னை பார்த்துக்குவாளா? அம்மா, எனக்கு இப்போ இடமாறுதல் தேவை. அது குற்றாலமாக இருந்தால் தான் என்ன? அக்காவை பார்த்தும் நாளாச்சு. கொஞ்ச நாள் தான். நான் தேடுற ரிலாக்ஸேஷன் எனக்கு கிடைச்சதும் அங்கேருந்து கிளம்பிடுவேன். இடமாறுதல் பெட்டர்மா. சரியானதும் நான் திரும்பி வந்துட போகிறேன். அது வரைக்கும் என் கம்பெனிகளை என் ஜிஎம் பார்த்துக்குவார். கார்த்திகாவையும் வீட்டையும் நீங்கள் பார்த்துக்கங்க. தாயை சமாதானப்படுத்தினான் கதிரவன். கதிர் குரூப் ஆஃப் கம்பெனிஸை பார்த்துக்க சொல்லி அவரிடம் அவர் மகன் சொல்லவில்லை என்று மலையளவு மனத்தாங்கள் சாணக்கியனுக்கு வந்தது. அதை அவர் மனைவியிடம் சொன்னார். காலம் போன கடைசியில் என்னை டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசலை மிதிக்க வச்சிடாதீங்க, வாணி எச்சரித்தாள். இப்படியாகத்தான் கதிர் குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டியான திரு கதிரவன் சென்னையிலிருந்து செங்கோட்டையை நோக்கி புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸில் குற்றாலம் போவதற்காக ஓடி வந்து கடைசி வினாடியில் தாவி ஏறி வந்தனாவின் மீது மோதி விழுந்தான். இத்துடன் காதல் என்பது எதுவரை கதையின் 4ஆம் பகுதி நிறைவடைகிறது. 5ஆம் பகுதியில் மீண்டும் காதலை காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்த தொடர்ச்சிகளை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நன்றி.